بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الصلاة والسلام على رسوله وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் சிவந்த தருணங்கள் என்கின்ற தொடர் தலைப்பின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒரே தடவையில் ஒருவர் முத்தலாக் சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள் என்கின்ற தலைப்பின் வாயிலாக பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஹ்மூத் பின் லுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், தமது மனைவியை ஒரே தடவையில் முத்தலாக் கூறிய ஒருவரை குறித்து நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினோம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்துடன் எழுந்து கூறினார்கள், நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும்போதே அல்லாஹ்வுடைய வேதத்தில் விளையாடப்படுகின்றதா என்பதாக கேட்டார்கள். உடனே எங்களில் ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நான் அவரை கொலை செய்து விடட்டுமா என்பதாக கேட்டார்கள். இந்த நபிமொழி நசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய சமுதாயத்தில் சிலருடைய விளையாட்டு பொருளாகவும் அலட்சியமாகவும் மாறிவிட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய தலாக் என்பது விஷயங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு கடும் கோபம் அடைந்தார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸே போதும். எந்த அளவிற்கு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையிலே இந்த விஷயம் செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்குகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தின் காரணமாக எழுந்து நின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலின் மீது கடும் கோபம் உடையவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸே நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட தலாக் என்பது ஷரியத்திற்கு ஒரு எதிரான ஒரு தலாக்காக இருக்கின்றது. ஒரே வார்த்தையில் தலாக் முத்தலாக் கூறுவதும், ஒரே அமர்வில் தலாக் என்பது சொல்வதும் ஷரியத்திற்கு மிகவும் முரணானது, ஷரியத்திற்கு எதிரானது. ஒருவர் ஒரே வார்த்தையில், அதாவது நான் உன்னை 3 முறை தலாக் செய்து விட்டேன் என்பதாக கூறுவதும், அல்லது ஒரே அமர்வில் உட்கார்ந்து கொண்டு தலாக் 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 என்பதாக கூறுவதும் ஒரே போன்றதுதான், அதாவது இந்த மார்க்கத்திற்கு எதிரானது என்பதை பல்வேறு இமாம்கள் கூறுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா கணவனுக்கு தலாக் சொல்வதற்கு அனுமதித்திருக்கின்றான். ஆனால் அந்த அனுமதியை எப்படி அனுமதித்திருக்கின்றான் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே மனவிலக்கு, அதாவது விவாகரத்து என்பது மிகப்பெரிய விளையாட்டு பொருளாக இருக்கின்றது. அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே நேரத்தில் 3 தலாக்கையும் கூறுபவன் அந்த பெய்தி இழக்குகின்றான். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பெண்ணுடைய நிலைமை அந்த நேரத்தில் எப்படி இருக்கும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் கருத்தில் கொள்ளாமல், எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய மனதில் எடுத்துக்கொள்ளாமல் ஈஸியாக, மிகவும் எளிமையாக தலாக்குகளை விடுகின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் தலாக் சொல்கின்றார்களோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகின்றது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எந்த அளவிற்கு தலாக் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு மிக சர்வசாதாரணமாக நம்முடைய சமுதாய மக்கள் தலாக்கை பயன்படுத்துகின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு மோசமான மனவிலக்குகளை எல்லாம், அதாவது மோசமான விவாகரத்தை எல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். தலாக் என்பது அல்லாஹ் தஆலா எப்படி கூறியிருக்கின்றான் என்பதனை நாம் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் முறை தலாக் கூறிவிட்டால் அவர் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், அவருக்கு மீண்டும் அவர் தன்னுடைய மனைவியுடன் அவர் சேர விரும்பினார் என்றால் அவர் மீண்டும் சேர்ந்து கொள்ளலாம். அதே போன்று 2வது முறையும் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் உடன்பாடு இல்லை என்றால் 2வது முறை அவர் தலாக் சொல்லிவிடலாம். அப்பொழுதும் அவர் சேர வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் சேர்ந்து கொள்ளலாம். அதுவே 3வது முறையும் அவர்களுக்கு அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு பிடித்த குறைவாக இருந்தார்கள் என்றால் மீண்டும் அவர்கள்
தலாக்கை கூறலாம், அதாவது 3வது முறை. ஆனால் இந்த முறை அவர்கள் மீண்டும் சேர முடியாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய தலாக்காக இருக்குகின்றது. ஒவ்வொரு தலாக்கிற்கும் இடைப்பட்ட காலங்கள் இருக்குகின்றது. அதையெல்லாம் இன்றைய மக்கள் கருத்தில் கொள்ள மாட்டுகின்றார்கள். ஒரே தடவையில் 3 தலாக்குகளையும் கூறக்கூடிய நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. 3வது முறையும் அவர் கூறிவிட்டு மீண்டும் தன்னுடைய மனைவியிடம் அவர் சேர வேண்டும் என்று நினைத்தார் என்றால் அப்படி எளிமையாகவெல்லாம் சேர முடியாது. அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேறொரு கணவனுடன் அந்த பெண் வாழ வேண்டும். அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதாக அவர்கள் 3 முறை தலாக் செய்துவிட்டு மீண்டும் அவர்கள் பழைய கணவனுடன் அவர் சேர வேண்டும் என்று நினைத்தால் மாத்திரமே சேர முடியுமே தவிர மீண்டும் முதல் முறை தலாக் கூறியதை போன்று 2வது முறை தலாக் கூறியதை போன்று 3வது முறை தலாக் கூறுவது எளிமையாக சேர முடியாது. இன்றைக்கெல்லாம் அந்த 3வது முறை தலாக் செய்வதையும் தலாக் செய்துவிட்டு ஒரு நபரை வாடகைக்கு எடுத்து அவருக்கு பணத்தை கொடுத்து வேண்டுமென்று அவரை 3 முறை தலாக் செய்து குடும்பத்தில் இணைகின்றார்கள். இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருந்தார்கள், கண்டித்திருந்தார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். தலாக் என்பது எவ்வளவு பெரிய மிக முக்கியமான விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். அதை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இமாம்கள் கூறுகின்றார்கள், எத்தனை முறை ஒரே நேரத்தில் தலாக் கூறினாலும் அது ஒரே தலாக்காக தான் செல்லுபடியாகும் என்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்குகின்றது நம்முடைய சூழ்நிலைகள்? இன்றைக்கு இந்த மாதிரி விஷயங்களின் காரணமாக கல்லூரில் மஹல்லாவில் ஜமாத்துகளில் முடியக்கூடிய இந்த போன்ற தலாக்குகளுடைய விஷயம் விவகாரம் இன்றைக்கு கோர்ட்டு வரைக்கும் செல்கின்றது. தலாக்கை பற்றிய எந்த ஒரு அறிவும் இல்லாத ஒரே காரணத்தினால் முத்தலாக் தடை சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நடைமுறைக்கு கொண்டு வருகின்றார்கள். தலாக்கை பற்றி எந்த ஒரு அறிவும் நம்முடைய சமூகத்திற்கு இன்றைய வரைக்கும் கிடைக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நாம் அதிகமாக படிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இப்படி ஒரே நேரத்திலே 3 தலாக்கை கூறுவது சரியத்திற்கு முரணான விஷயம் என்பது இதன் மூலியமாக நமக்கு தெரிகின்றது. இது போன்ற விஷயங்களிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. வஹீர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.